இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கர படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, எம்எல்ஏ வீட்டில் திருடி மாட்டிக்கொள்ளும் தனுஷ் மீது பொய் வழக்குகளை போட்டு பெயர் வாங்க நினைக்கிறாரு போலீஸ் அதிகாரி சுராஜ் வஞ்சரமோடு. இதையடுத்து சுராஜை தாக்கிவிட்டு தப்பிக்கும் தனுஷ் தனது காதல் மனைவி மமிதா பைஜியுடன் ரேணிகுண்டாவில் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு. கஸ்டமர் அவரை துரத்தி அடிக்க சொந்தமாக ஹோட்டல் வைக்க நினைக்கிறாரு. இதனால் தனது தந்தை KS ரவிக்குமாரிடம் நிலத்தை விற்று பணத்தை கேட்பதற்காக ஊருக்கு வராரு தனுஷ். ஆனால் அவர்கள் நிலைமை வங்கியில் அடமானமாக இருப்பது தெரிய வர அதிர்ந்து போறாரு. ஒரு இடத்துல வங்கி அதிகாரிகள் நிலத்தை ஜப்தி செய்ய வரும்போது KS ரவிக்குமார் உயிரிழந்து போறாரு. சொந்த நிலத்திலேயே தந்தையின் உடலை அடக்கம் செய்ய விடாமல் வங்கி அதிகாரிகள் மிரட்டுறாங்க. திரும்பும் திசை எங்கும் பிரச்சனைகளை சுற்றி வளைக்க சூழ்நிலை கைதியாகும் தனுஷ் எடுக்கும் அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. வழக்கம் போல ஆக்ஷன், எமோஷனல் என நடிப்பில் கலக்கியிருக்கார் தனுஷ். அப்பா மரணத்துக்கு காரணம் நான் தாமா என்னை மன்னிச்சிடு என்று தாயின் காலில் விழுந்து கெஞ்சும் காட்சி மிகவும் நெகிழ்ச்சி. சில காட்சிகளே வந்தாலும் கிராமத்து பெண்ணாகவே வாழ்ந்திருக்கிறாரு மமிதா பைஜி. அவரை இன்னும் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுது. யதார்த்தமான நடிப்பை காட்டி கலங்கடிக்கிறாரு KS ரவிக்குமார். தனுஷின் தாய்மாமாக வரும் கருணாசின் நடிப்பும் கவனிக்க வைக்குது. சுராஜ் வெஞ்சனமுடி நடிப்பு மிரட்டலன்னு சொல்லலாம். தனுஷை பிடிக்க அவர் காட்டும் வேகம், பரபரப்பு. ஜெயராம், பிருத்வி, ஸ்ரீஜா ரவி, ஆடுகளம் நரேன் என அத்தனை பேர் நடிப்பிலும் சிறப்பு. தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷின் இசையும் படத்துடன் ஒன்ற வைக்குது. பரபரப்பான காட்சிகள் படத்துக்கு பலம், எமோஷனல் காட்சிகளும் தாங்கி பிடிக்குது. லாஜிக் மிரர்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஒரு வங்கியை அவ்வளவு எளிதில் கொள்ளையடித்து விட முடியுமா? போலீஸாரும் அவ்வளவு எளிதில் நகர்ந்து போவாங்களா என்ன? குறைகள் இருந்தாலும் திரைக்கதை ஓட்டம் அதை மறக்கடிக்குது. படிப்பறிவில்லாத கிராம மக்கள் லோன் என்ற பெயரால் எப்படியெல்லாம் ஏமாறுறாங்க என்பதை தைரியமாக சொல்லியதுடன் திருப்பமிக்க காட்சியுடன் எமோஷனல் கலந்த கமர்ஷியல் படைப்பை தந்திருக்கிறார் இயக்குனர்.